தீண்டா திருமேனி. ஆ. அந்த கோவிலுடைய அற்புதங்கள் பத்தி இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். எங்களுடைய நேயர்களுக்கும் நிச்சயமா அந்த கோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். இந்த கோவிலினுடைய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேனி வந்து தீண்டா திருமேனி. அது தொட முடியாது. தொட்டீங்கன்னா உங்க கையெல்லாம் அப்படியே பத்திட்டு போயிடும். அப்படியே சுருங்கி போயிடும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்துரும். அதனால சுவாமிக்கு அலங்காரம் எல்லாமே அப்படியே தூக்கி பூவ மேல போட்டுருவாங்க. அதில இருந்து பூவ யாரும் எடுத்து குடுக்க மாட்டாங்க. சுவாமி மூல கருவறையில ஒரு முறை பூஜாரி உள்ள போயிட்டாருன்னா, வெளிய வரமாட்டாரு. அப்படியே வெளிய வந்தாலும் யாரையும் தொடமாட்டாரு. இவங்க குடுக்குற பூக்கள வந்து சமர்ப்பிக்க மாட்டாங்க. சுவாமிக்கு உண்டான பூக்கள மட்டும் தான் அவங்களே குடுப்பாங்க. அவங்களே வச்சுக்குவாங்க. இந்த தீண்டா திருமேனியில இருந்து அவங்க பூஜை பண்றதுனால, வெளிய கெட்ட வார்த்தைகள் பேசுறதோ, வேற வார்த்தைகள் வர்றவங்க கிட்ட, போறவங்க கிட்ட பேசுறதோ வச்சுக்க மாட்டாங்க. ஒரு முறை வெளிய வந்துட்டாங்கன்னா, போய் கூவத்தில திருப்பியும் குளிச்சுட்டு வந்தா தான் உள்ள முடியும். இவ்வளவு ஆச்சாரமான ஒரு இடம். இத எல்லாத்த விட அந்த கூவத்தினுடைய முகத்துவாரத்தில இன்னிக்கும் அந்த நீர் புனிதமானது. அப்ப நான் கேட்டேன், "வேற தண்ணீல நீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனை ஏதோ வரும்ன்னு சொல்றாங்களே." உண்மதாங்க. வேற குளத்து தண்ணியோ, வேற எந்த தண்ணியோ சுவாமிக்கு நீங்க வந்து அபிஷேகம் பண்ணீங்கன்னா, வெறும் கட்டெறும்பா முச்சுக்குங்க. அந்த சிவலிங்கம் முழுவதுமே கட்டெறும்பா இருக்கும். ஆகவே நாங்க பண்றதில்ல. இந்த கூவத்தினுடைய தண்ணிய மட்டும் தான் உபயோகப்படுத்துறோம்.